எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த வீடியோவில் நம்ம திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன். நீங்கள் திருமலையில் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷனுக்கு உண்டான சிஆர்ஓ ஸ்டேட்டஸ் மற்றும் நேற்று தரிசன விவரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய தகவல்: திருமலையில் மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை 5 நாட்கள் வருடாந்திர தெப்போற்சவ நிகழ்ச்சி நடக்குது. இது ஒவ்வொரு வருடமும் மாசி மாத பௌர்ணமிக்கு 5 நாளைக்கு முன்னாடி தொடங்கி 5 நாள் நடக்கிற சேவை. இந்த 5 நாள்ல மலையப்ப சுவாமியை தவிர ராமர், சீதை, லக்ஷ்மணர், அனுமான் மற்றும் கிருஷ்ணர், ருக்மிணி தேவி இவர்கள் அனைவரும் தெப்பத்தில் உலா வருவாங்க. 5 நாள் நிகழ்ச்சி நடக்குது. இந்த 5 நாள் விழா பற்றி விரிவான ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம். அதை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 நாள் விழாவை முன்னிட்டு குறிப்பிட்ட நாட்கள்ல சகசர தீப அலங்கார சேவை மற்றும் ஆர்ஜித பிரம்மோத்சவ சேவை டிடிடி நிர்வாகம் ரத்து பண்ணியிருக்காங்க. அது எல்லா விவரங்களையும் அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருப்பதியில் தினமும் இரவு 9 மணிக்கு மேலே 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன், அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் மறுநாளைக்கு உண்டான டோக்கன், ஒவ்வொரு மணி நேரம் ஸ்லாட் படி இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. அது முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாளைக்கு அதிகாலையில் உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு 9 மணிக்கு மேலே இன்றைய தேதிக்கு உண்டான 14,000 டோக்கன் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு தரிசனம் பண்ணக்கூடிய 1 மணில இருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட் படி இந்த டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கன் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் நேற்று இரவு நாளைக்கு அதிகாலை உண்டான 3 மணி மற்றும் 4 மணிக்கான ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுத்தாங்க. அதிகாலையில 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி நாளை அதிகாலையில 3 மற்றும் 4 மணிக்கு உண்டான 4,600 டோக்கன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நேற்று 19,000 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் அதிகாலையில் 8 மணி வரைக்கும் இருந்தது. அது கிட்டத்தட்ட 10 அல்லது 11 மணி வரைக்கும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு இந்த எஸ்எஸ்டி கவுண்டர் மூடிடுவாங்க. இன்னைக்கு நைட்டு தான் திறப்பாங்க. அதனால நீங்க 10-11 மணிக்கு பிறகு உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போய் அங்க சுவாமியை தரிசிக்கலாம். நேற்று டிடிடி கொடுத்த தகவல் படி சர்வ தரிசனம் போறவங்களுக்கு 6 மணிலேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளதான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இரவு காத்திருந்து நாளை மதியத்துக்கு உண்டான டோக்கன் வாங்கறதுக்கு பதிலாக நேரடியாக சென்றீங்கன்னா 6 முதல் 8 மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு இரவே நீங்க திருப்பதிக்கு திரும்பி வந்துடலாம். திருமலையில் இப்போ கூட்டம் சற்று சுமாராக தான் இருக்கிறது. அதிக அளவில் கூட்டம் இல்லை. பரீட்சை நேரம் வர ஆரம்பித்த காரணத்தினால கூட்டம் தற்போது சுமாராக தான் இருக்குது. அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு தினமும் 6 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த விவரத்தை பற்றி பார்ப்போம். ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கு தினமும் அதிகாலையில் 6 மணிக்கு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு நீங்கள் திருப்பதியில இருந்து டிடிடி கொடுக்கக்கூடிய இலவச பஸ்ஸு அல்லது ஏபிஎஸ்ஆர்டிசி மூலம் போகிற பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ, ஜீப்பு மூலம் நீங்கள் போகலாம். நீங்கள் இலவச பஸ் சேவையை உபயோகிக்கணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அதிகாலையில 5 மணில இருந்து டிடிடியோட ரெட் கலர் பஸ் போகுது. இந்த தர்மரதம் அப்படிங்கிற இந்த பஸ் சர்வீஸ் 2-3 ஷட்டில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மெட்டுல நீங்க டிக்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடைபாதை மூலம் போனா தான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். நீங்க நடந்து போகும்போது 1200வது படிக்கட்டுல ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அந்த ஸ்கேன் சென்டர்ல மறக்காம உங்க டோக்கன் கொடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்பதான் மேல எஸ்எஸ்டி லைன்ல உங்களுக்கு தரிசனம் செய்யறதுக்கு அனுமதிப்பாங்க. தினமும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி இன்னைக்கு உண்டான தரிசனத்துக்கான 2000 டோக்கன் கொடுக்குறாங்க. 3 மணில இருந்து 9 மணிக்கு உண்டான 4 ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுத்துருக்காங்க.
ஸ்ரீவாரி மெட்டு டோக்கனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க நடந்து போறதுனால இன்னைக்கே வந்து உங்களுக்கு தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட் கிடைக்கும். ஆனா எஸ்எஸ்டி டோக்கன்ல இன்னைக்கு நைட்டு நீங்க நின்னீங்கன்னா நாளைக்கு பகல் அல்லது இரவுக்கு உண்டான டோக்கன் தான் வந்து கிடைக்கும். அதனால இது மூலமா நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையாகும். அடுத்தபடியாக திருமலையில நீங்க நேரடியாக வந்தீங்கன்னா ரூம் புக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. தினமும் சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸில் தினமும் அதிகாலை 5 மணிலிருந்து காலியாக இருக்கக்கூடிய ரூம் வந்து பொதுமக்களுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. தினமும் குறைந்தபட்சம் 1000ல இருந்து 1200 ரூம்கள் வந்து காலியாக இருக்கு. இது 50 ரூபாய் 100 ரூபாய்க்கான கேட்டகரிக்கு உண்டான ரூமு. நீங்க நேரடியாக வர்ற பட்சத்துல சிஆர்ஓ ஆஃபீஸ்ல பேஸ்மெண்ட் இருக்கும். அதுல போய் உங்க ஆதார் கார்டு நம்பரு, உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். சீனியாரிட்டி படி இந்த அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட சீனியாரிட்டி படி வரும்போது உங்களுக்கு மொபைல்ல ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல எந்த காட்டேஜ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும். அதுல 50 ரூபாய்க்கு உண்டான அதிகப்படியான காட்டேஜ்கள் இருக்கு. அஞ்சனாத்திரி காட்டேஜ், சங்குமிட்டா காட்டேஜ், கருடாத்திரி காட்டேஜ் அப்படின்னு ஒவ்வொரு விதமான காட்டேஜ்கள் இருக்கும். அதுல எந்த காட்டேஜுங்கிறத வந்து குறியீடு கொடுத்துருப்பாங்க. அந்த காட்டேஜில் போய் அங்க இருக்கிற என்கொயரி ஆஃபீஸ்ல ஆன்லைன் மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 100 ரூபாய்க்கு உண்டானது ராம்பகிச்சா காட்டேஜ் மற்றும் வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ், இது ரெண்டும் 100 ரூபாய்க்கான காட்டேஜ் ஆகும். இன்னைக்கு காலையில டிடிடி இதுவரைக்கும் எத்தனை ரூம்கள் வந்து காலியாக இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணல. ஆனா குறைந்தபட்சம் தினமும் அதிகாலையில 1000 ரூம் கிடைக்குது. நீங்க 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள போய் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்குள்ள இந்த ரூம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கடைசியாக நேற்று திருமலையில் தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம் பற்றி பார்க்கலாம். நேற்று 69,592 பேர் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. 24,273 பேர் முடுகாணிக்கை கொடுத்திருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டியல் வருமானம் 3.63 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வதேசம் நேரடியாக சென்று பார்ப்பவர்களுக்கு 6 முதல் 7 மணி நேரம் ஆச்சு அப்படின்ட்டு டிடிடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல இந்த சேனல்ல நம்ம திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் பக்தர்கள் தரிசன ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.